இப்ப இதுல முக்கியமா நாங்க ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நாங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல பல சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு உலகமா இருக்கு. இப்ப அழகான ஒரு சொசைட்டி நாங்க உருவாக்கணும்னு சொன்னா அது பில்டிங் பாக்ஸா ஒரு ஃபேமிலி தான் அது அமையும். இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்ட மார்க்கத்துல அவங்க ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்படுத்தினாங்க. அது மூலியமா ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை, ஒரு சொசைட்டியை கட்டமைச்சாங்க. ஒரு சோஷியல் ஆர்டரை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்லாஹ் ஆதமுடைய சந்ததிகளுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறியை கட்டமைச்சான். அது மூலியமா ஒரு அழகான சொசைட்டி உருவாகும். அது மூலியமா ஒரு அழகான நாடு உருவாகும். அது மூலியமா ஒரு உலகமுமே அழகான ஒரு மனிதர்கள் உள்ள நல்ல பண்புள்ள ஒரு உலகமுமே உருவாகும். அப்ப அந்த குடும்பம் அப்படின்னு சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. ஒரு நல்ல உலகத்தை நாங்க உருவாக்கணும்னு சொன்னா, நல்ல சொசைட்டி உருவாக்கணும்னு சொன்னா, அப்ப அதுல அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல, அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பில்டிங் பாக்ஸ்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுல இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, நீங்க சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி தேவையில்லாத பிரெயின் வாஷல் மண்டைக்குள்ள புகுத்தி அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வழிகெடுத்து அவங்கள ஏதோ நாங்க எல்லாம் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி இலக்கு என்ன, இறைவன் எங்களை என்னத்துக்கு படைச்சிருக்கிறான், இந்த உலகத்துல எங்களோட ரோல் என்ன, ஒரு பெண்ணா நான் இந்த சொசைட்டில என்னத்தை நாங்க செஞ்சா இந்த சொசைட்டி எது அழகாகும், எங்களுக்கு எது கண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் மறந்து என்னென்னமோ படங்களை பார்த்துட்டு 30-35 வயசுல திருமணம் முடிச்சு 38-39 வயசுல ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்கள். ஃபெமினிசம் ரெவல்யூஷனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எவ்வளவு பேர் ஒரு கவலையான நிலைமைன்னு பாருங்க. சோ இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, அட்வான்ஸா நாங்க பார்த்தா இபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவண்ட ஒரு மிகப்பெரிய உலக அளவளிக்கக்கூடிய ஃபெமினிசம் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டானிக் அஜெண்டா. இதுக்கு மாற்றிப்பட்ட சில முஸ்லீம்கள் கூட கவலையான நிலைமை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தாண்ட சொந்த பெண் பிள்ளைகளை கூட இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற திறமையை நாங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படையெல்லாம் பார்த்துட்டு நாங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல ஒரு இலக்கை அடைவதற்காக இஸ்லாமாவது அதோடைய வரம்பாவது இதெல்லாம் நாங்க தூக்கி வீசிட்டு நாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல நாங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எங்களுக்கு சில வரம்பை விதிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல அல்லாவுக்கு இந்த லாபமுமோ எதுவுமே இல்லை. அதுல என்னன்னு கேட்டா, நாங்க இந்த பூமியில வாழும் போது வாழக்காட்டையும் நாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு டிக்னிட்டியோட எங்களோட கௌரவத்தை நாங்க இழந்துடாம கௌரவத்தை பேணி நாங்க வாழன்றதுக்காகத்தான் இறைவன் இந்த மாதிரி கட்டளையில வீச்சிருக்கிறோம்.